ஹாய் ஹலோ வணக்கங்க. இது பூஜா லூப்ஸ் தமிழ் சேனலுக்காக உங்கள் எல்லாரையுமே வரவேற்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, மார்கழி மாதம் வரப்போகிறதுனால முன்னாடியே பூஜை ரூமெல்லாம் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. ஏன்னா பிரம்ம முகூர்த்த பூஜை ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் மார்கழி மாதம் ஃபுல்லாகவே. அதனால் பூஜை ரூமெல்லாம் ஃபஸ்ட்டே க்ளீன் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பூஜை ரூமில் இருக்கிற விளக்கு இது எல்லாத்தையுமே வெளியே எடுத்து வச்சுட்டுங்க. எடுத்து வச்சுட்டு பார்த்திங்கன்னா நீட்டாக தொடச்சிட்டு ஃபோட்டோஸ் எல்லாமே நீட்டாக தொடச்சிட்டு விக்கிரகங்கள்லாம் எதுவுமே நகர்த்தலைங்க. ஏன்னா விக்கிரகங்களெல்லாம் வந்து நான் சிங்கில் வச்சு கழுவ மாட்டேன். அதுவும் தனியாகவே ஒரு டப்பில் வச்சு நீட்டாக கழுவிட்டு அதுக்கப்புறமா தாங்க அபிஷேகம்லாம் பண்ணுவேன். அதனால விக்கிரகங்கள்லாம் அதே இடத்துல விட்டுட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா வச்சுட்டு பூஜை ரூம்லேருந்து எடுத்த எல்லா பொருட்களையுமே தனித்தனியாக எல்லாத்தையும் வந்து எண்ணெய் இருக்கிற பொருளையும் எண்ணெய் இல்லாத பொருளையும் தனித்தனியாக வச்சுட்டு அதை வந்து தண்ணி விட்டு அதில் புளி கரைசல் சேர்த்தி நல்லா ஊற விட்டுட்டேங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அரிசி வந்து முந்தின நாளே ஊற வச்சுருந்தாங்க. ஏன்னா அரிசி மாவில் தாங்க கோலம் போடுவோம் நிலவாசலில். அது வந்து நல்லா நீட்டாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நிலவாசலில் கோலமெல்லாம் போட்டுட்டுங்க. அடுத்ததாக தாங்க வந்து பூஜை பாத்திரம்லாம் விளக்க ஸ்டார்ட் பண்ணேன். பூஜை பாத்திரம் விளக்குறதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா பழைய புளி இருக்குது பாருங்கள், ரொம்ப கருப்பாயிட்டு இருக்கும். அதில் வந்து நிறைய உடனே வந்து கரையெல்லாம் நீக்கிடுங்க. ரொம்ப ஒரு மாதம் ஆனால் கூட நான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி கழுவுனது தாங்க. எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப கருத்தெல்லாம் போகாது, லைட்டாக தான் கருத்துன்னே இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மஞ்சள் குங்குமம்லாம் வைக்கிறோம் பாருங்கள், அதனால் வேண்டி அது ஒரு கொஞ்சம் அழுக்காக இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும். இந்த சிகக்காய் பவுடரும் அந்த புளி பேஸ்ட்டை நல்லா மிக்ஸ் பண்ணி தேய்ச்சோம்னா நார்மல் பாத்திரம் தேய்க்குவோம் பாருங்கள், அந்த மாதிரி ஒரு வாட்டி தேய்ச்சாலே போதிங்க. அதோட அழுக்கெல்லாம் சீக்கிரமாகவே வந்துடும். பூஜை பாத்திரம்லாம் விளக்குறது உடனே நீட்டாக நம்ம வந்து தொடச்சி வைக்கணுங்க. ஏன்னா துடைக்காமல் அப்படியே விட்டுட்டோம்னா கருப்பாயிடுங்க. அங்கங்கே கருப்பாக தண்ணி நிற்கிற இடமெல்லாம் கருப்பாயிடுங்க. அதனால உடனே தொடச்சி எடுத்து வச்சுட்டுங்க. எல்லா பாத்திரத்தையும் தொடச்சி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து பிரம்ம முகூர்த்த டைமில் ஒரு 4 மணிக்கெல்லாம் எழுந்து செஞ்சிட்டு இருந்தாங்க. அதனால காலையில் ஒரு 7 மணி ஆயிடுச்சுங்க நான் இதெல்லாம் செய்யறதுக்கு. பார்க்க கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. வேலை செஞ்சு பார்த்தா ரொம்ப லேட் ஆகுங்க. ஒரு நாள் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுற மாதிரியே இருக்குங்க. அதனால் நான் பிரம்ம முகூர்த்த டைம்லேயே எடுத்து வச்சுட்டு நீட்டாக க்ளீன் பண்ணி எல்லாம் எடுத்து திருப்பியும் அதே இடத்துல வச்சுருவேங்க. அன்னைக்கு வந்து விளக்கேற்ற முடியாதுங்க பிரம்ம முகூர்த்த டைமில். ஆனால் வந்து பூஜை ரூமெல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுட்டேங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூஜை பாத்திரத்துக்கெல்லாம் நீட்டாக அழகாக மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு திரும்பியும் அதே இடத்துல எடுத்து வச்சுட்டேங்க. பூஜை ரூமில் திரும்பி அழகாக எடுத்து வச்சுட்டு அரிசி மாவில் கோலமும் போட்டு விட்டுட்டு அன்னைக்கு வந்து பூஜை பண்ண முடியலைங்க, வேலைக்கு கிளம்பிட்டேன்.